அவனை அறியாமல் அவளின் காலிற்காக காத்திருந்தான் அவன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்க்க போகிற கதை உயிரே உன்னாலே மீண்டும் பிறந்தேனே, பார்ட் 1. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த அழகான காலை பொழுதில் சென்னையின் பரபரப்பான சாலையில் வாகனங்கள் எல்லாம் ஹாரன் அடித்தபடி வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது சிக்னல் விழ வேகமாக சென்று கொண்டிருந்த வாகனங்கள் எல்லாம் ஒரு நொடி அப்படியே நின்றது. அந்த வாகனங்களின் கூட்டத்திற்குள் ஒரு ஸ்கூட்டி வந்து நின்றது. அந்த ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டு வந்த அந்த பெண்ணோ மெதுவாக தன் தலையில் இருந்த ஹெல்மெட்டை கழட்டினாள். அவள் ஹெல்மெட்டை கழட்டிய அந்த நொடி காற்றில் அசைந்த அவளின் நீண்ட கூந்தல், அவள் முகத்தில் இருந்த குழந்தைத்தனமான புன்னகை, கண்களில் 1000 கனவுகள் என பேரழகியாக ஜொலித்தாள் அவள். அவள்தான் நம் கதையின் நாயகி நவ்ய யாத்ரா. அந்த சிக்னலில் நின்றிருந்த ஒவ்வொருவரும் அவளை ஒரு முறையாவது திரும்பி பார்த்தார்கள். அவர்களை அவள் அழகால் அவள் திரும்பி பார்க்க வைக்கவில்லை, மாறாக அவள் புன்னகையால் திரும்பி பார்க்க வைத்தாள். பிறகு சிக்னல் போட்டுவிட வேகமாக தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு வயதான தம்பதியினர் இருவர் சாலையை கடக்க முடியாமல் நிறைய வாகனங்களுக்கு மத்தியில் திணறி கொண்டிருக்க, அவர்களின் அருகில் சென்று ஓரமாக தன் வண்டியை நிறுத்தியவள் இறங்கி அவர்கள் அருகில் வந்து அவர்களை பார்த்து அழகாக சிரித்தவள், என்னாச்சு தாத்தா, ரோடு கிராஸ் பண்ணணுமா என்று கேட்க, ஆமாம்மா, ஒரே வண்டியா இருக்கு, யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க என்று சொல்ல, அவர்களை பார்த்து சிரித்தவள், இது யாரு, உங்க ஒய்ஃபா? உங்களுக்கு அவங்க மேல அவ்வளோ லவ் போலையே, இன்னும் கையை அவ்வளோ கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க என்று கேட்க, அதை கேட்டு லேசாக சிரித்தனர் இருவரும். தானும் அவர்களை பார்த்து சிரித்தவள், இருங்க நான் உங்களை அந்த பக்கம் கிராஸ் பண்ணி விடுறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு ரோட்டின் மறுபக்கம் சென்று விட்டவள் அவர்களை பார்த்து, ஓகே தாத்தா, ஓகே பாட்டி, பத்திரமா போங்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று திரும்ப போனவளின் கைகளை பிடித்த அந்த பாட்டியோ, நல்லா இருமா என்று சொல்ல, அவர்கள் இருவரின் காலிலும் ரோடு என்று கூட பார்க்காமல் விழுந்தவள், இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கேட்க, அவளின் அந்த செயலில் சிரித்தவர்கள், உன்னோட நல்ல மனசுக்கு நீ 100 வருஷம் நல்லா இருப்படா என்று இருவரும் ஒரு சேர சொல்ல, அவர்களை பார்த்து தானும் சிரித்தவள் ரோட்டின் இந்த பக்கம் வந்து தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்தாள். அப்பொழுது பைக்கில் சென்று கொண்டிருந்தவளின் கண்களில் பட்டார்கள் ஸ்கூல் பஸ்ஸிற்காக காத்து கொண்டிருந்த குழந்தைகள். அவர்களை பார்த்து உற்சாகமானவளோ அவர்களின் அருகில் சென்று வண்டியை நிறுத்தியவள் தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த சாக்லேட்ஸை எடுத்து அவர்களின் முன் நீட்டியிருந்தாள். ஆனால் அவள் நீட்டிய அந்த சாக்லேட்டையும் அவளையும் ஒரு மாதிரியாக பார்த்த அந்த குழந்தைகளோ அமைதியாக அதை வாங்காமல் இருக்க, அந்த குழந்தைகளை பார்த்தவளோ, என்னாச்சு, ஏன் வாங்கிக்க மாட்டீங்க, வேண்டாமா என்று கேட்டாள். அவளை பார்த்த அந்த குழந்தைகளோ, எங்க அம்மா தெரியாதவங்க யாராவது இந்த மாதிரி கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்று மழலை மொழியில் அழகாக சொல்ல, அதை கேட்டு மேலும் சிரித்தவள் அந்த குழந்தைகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவர்களின் அன்னைகளை பார்த்தும் சிரித்தாள். பின் தன் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு அந்த குழந்தைகளை பார்த்தவள், ஆனா இன்னைக்கு என்னோட பர்த்டே, உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்கலான்னு ஆசையா வந்தேன், நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க, போங்க, எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு என்று சொல்லி திரும்ப போனவளின் கைகளை பற்றினான் ஒரு சிறுவன். அதில் அவள் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு திரும்பி பார்க்க, அவன் திரும்பி அவன் அன்னையை பார்த்தான். அவரோ வாங்கிக்கொள் என்று சொல்ல, சிரித்த முகமாக அவளை பார்த்த அந்த சிறுவனோ, சரி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னான். அதில் தானும் அந்த குழந்தைகளை பார்த்து சிரித்தவள் அவனின் கண்ணம் கிள்ளி முத்தமிட்டு விட்டு அவனின் கைகளில் தான் கொண்டு வந்த சாக்லேட்டை கொடுத்தாள்.
அங்கிருந்த மற்ற குழந்தைகளும் அவள் கொடுத்த சாக்லேட்டை வாங்கி கொள்ள அனைவருக்கும் சாக்லேட் கொடுத்தவளோ மகிழ்ச்சியுடன் அவர்களை பார்த்து, சரி ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிங்க, எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், பாய் என்று சொல்ல அனைவரும் ஒரு சேர கோரஸாக ஹாப்பி பர்த்டே அக்கா என்று கத்தினார்கள். அதை பார்த்து தன் பற்கள் தெரிய அழகாக சிரித்தவளோ தேங்க்யூ குட்டீஸ் என்று சொன்னவள் தன் பைக்கில் ஏறி தன் ஆஃபீஸ் நோக்கி சென்றாள். ஹோப் லைன் ஃபவுண்டேஷன் என்று பெயர் பொறிக்கப்பட்ட அந்த பில்டிங்கின் முன் தன் வண்டியை நிறுத்தியவள் இறங்கி உள்ளே சென்றாள். உள்ளே லைட் கூட போடாமல் இருட்டாக இருக்க அதில் குழம்பியவள் இன்னும் யாரும் ஆஃபீஸ்க்கு வரலையா என்று யோசித்து விட்டு தன் வாட்சில் டைம் பார்க்க டைம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் யாரும் வராமல் இருக்காங்க என்று நினைத்து கொண்டே அங்கிருக்கும் ஸ்விட்ச் போர்டின் அருகில் நடந்து சென்றவள் லைட் ஸ்விட்சை ஆன் செய்ய அவள் லைட்டை போட்ட அடுத்த நொடி வண்ண வண்ண கலர் பேப்பர்களும் பலூன்களும் அவளின் மேல் வந்து விழ அவளுக்கு எதிரில் கையில் கேக்குடன் நின்று கொண்டு சத்தமாக கத்தினார்கள், ஹாப்பி பர்த்டே யாத்ரா. அதில் அவர்களை ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சியுடன் பார்த்தவள் இதழில் உறைந்த புன்னகையுடன், என்ன பண்றீங்கடா எல்லாரும், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்ல, அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கோ, இப்போ கேக் கட் பண்ணு என்று சொல்லி அவளின் அருகில் வந்து நின்றான் அவளின் தோழன் விஷால். கேக் வெட்டுனா கத்தி இல்லாமல் அவள் எப்படிடா வெட்டுவா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் யாத்ராவின் தோழி அனன்யா. யாத்ராவின் அருகில் வந்தவள் அவள் கையில் அந்த கத்தியை கொடுக்க அதை வாங்கிய யாத்ராவோ அங்கிருக்கும் அனைவரையும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னவள் கேக்கை வெட்டி தன் அருகில் நின்று கொண்டிருக்கும் தன் நண்பர்களுக்கு ஊட்டினாள். அதை பார்த்து, இதெல்லாம் ரொம்ப போங்கு தெரியுமா, கஷ்டப்பட்டு உனக்கு பிடிச்ச கேக்கா வெயிட் பண்ணி நின்று பார்த்து வாங்கிட்டு வந்தது நான், ஆனால் நீ என்ன விட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் ஊட்டுற என்று யாத்ராவிடம் செல்லமாக கோவித்து கொண்டான் அவளின் மற்றொரு தோழன் கவின். அவனை பார்த்து சிரித்த யாத்ராவோ, உனக்கு இல்லாததா கவின் என்று கேட்டவள் ஒரு துண்டு கேக்கை எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். மற்ற அனைவருக்கும் கேக்கை கட் செய்து கொடுத்தாள் யாத்ரா. அனைவரும் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க புன்னகை முகமாக அதை வாங்கி கொண்டவள் தேங்க்ஸ் என்று சொன்னாள். மேலும் சில நேரம் அவளுடன் பேசிவிட்டு அவரவர்கள் வேலையை பார்க்க சென்றுவிட தன் இடத்தில் சென்று அமர்ந்தாள் யாத்ரா. அவளை சுற்றி வந்து அமர்ந்து கொண்டார்கள் அவளின் நண்பர்கள் மூவரும். அவர்கள் மூவரையும் ஒரு முறை பார்த்த யாத்ரா, என்ன என்று கேட்க, என்னன்னு உனக்கு தெரியாதா, ட்ரீட்டுக்கான அமௌண்ட் எங்க என்று ஒரு சேர கேட்டார்கள் மூவரும். ஏனென்றால் யாத்ரா எப்பொழுதும் அவள் பர்த்டேவை தன் குடும்பத்துடன் கொண்டாட வேண்டும் என்று நினைப்பாள். அதனால் அவளை வெளியில் அழைத்து ட்ரீட் தரும்படியெல்லாம் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். அதற்காக ட்ரீட் கேட்காமல் இருப்பார்களா என்று கேட்டால் அதற்கான பணத்தை மட்டும் வாங்கி கொண்டு சென்று விட்டவார்கள் அவளின் நண்பர்கள். அதேபோல் இப்பொழுதும் வந்து அவளிடம் பணம் கேட்க விஷால் மற்றும் கவினை பார்த்த யாத்ராவோ, நான் தரேன், ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது என்று சொல்ல அவளை பார்த்த விஷாலோ, பார்க்கலாம் என்று சொன்னான். அதில் முறைத்தவள், அப்போ 10 பைசா தரமாட்டேன் என்று சொல்ல அவளை தானும் முறைத்த விஷாலோ, சரி ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டோம் என்று சொல்ல, சரி என்று அவர்களை பார்த்து சிரித்தவள் தன் பர்ஸில் அவர்களுக்காக கொண்டு வந்த பணத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள். மகிழ்ச்சியுடன் அதை வாங்கியவர்கள் தாங்கள் கொண்டு வந்த கிஃப்டை எடுத்து அவளிடம் கொடுக்க, ட்ரீட்டுக்கு காசு கொடுத்தாதான் கிஃப்ட் கொடுப்பீங்கல்ல என்று சிரித்து கொண்டு கேட்டவள் அவர்கள் கொடுத்த கிஃப்டை வாங்கி கொண்டாள். முதலில் அனன்யா கொடுத்த கிஃப்டை ஓபன் செய்து பார்த்தாள். அதில் ஒரு அழகிய சல்வார் இருந்தது. அது யாத்ராவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. அதில் அனன்யாவை பார்த்தவள், இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னாள். பின் கவின் கொடுத்த கிஃப்டை ஓபன் செய்து பார்த்தாள். கவின் ஒரு வாட்சை கிஃப்டாக கொடுத்திருந்தான். அடுத்து விஷாலின் கிஃப்டை ஓபன் செய்ய
அதிலோ கண்ணாடியிலான ஒரு பட்டர்ஃப்ளை போன்ற பொம்மை இருந்தது. அதை பார்த்த யாத்ராவோ குழப்பமாக விஷாலை பார்க்க, அனன்யாவோ என்னடா இது என்று கேட்டாள். இவளுக்கு gift வாங்கலான்னு கடைக்கு போனேன். நானும் என்ன வாங்குறதுன்னு தெரியாம கடை ஃபுல்லா தேடினேன். அப்பதான் இந்த மேஜிக் வேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளைய பார்த்தேன் என்று சொல்ல, மேஜிக் வேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளையா என்று மூவரும் ஒரு சேர கேட்டார்கள். ஆமா என்று சொன்னவன் தன் கையில் இருந்த ஒரு பெண்ணை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இந்த பட்டர்ஃப்ளை மேல உன் பேரை எழுதுனா இந்த பட்டர்ஃப்ளை ஓப்பன் ஆகி உனக்கு ஒரு கார்டு கொடுக்குமா. அந்த கார்டில் உனக்கான மேஜிக் வேர்ட்ஸ் இருக்குமா என்று சொல்ல, அதில் மூவரும் ஒரு நொடி புரியாமல் விழித்தார்கள். பிறகு விஷாலின் கையில் இருந்த அந்த பெண்ணை வாங்கிய யாத்ரா அந்த பட்டாம்பூச்சி பொம்மையில் நவ்ய யாத்ரா என்ற தன் பெயரை எழுதினாள். அவளின் பெயரை எழுதிய அந்த நொடி அந்த பட்டாம்பூச்சி பாக்ஸ் ஒரு லாக்கெட் போல திறந்து கொண்டது. அதனுள் ஸ்மைலி இமோஜியுடன் ஒரு கார்டு இருக்க அதை தன் கையில் எடுத்தாள் யாத்ரா. பின் அந்த கார்டை திருப்பி பார்க்க அதில் ஏதோ எழுதியிருந்தது. அதை பார்த்த விஷாலோ, என்ன எழுதியிருக்குன்னு சத்தமா படி, உனக்கான மேஜிக் வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் என்று சொல்ல, சரி என்று தலையசைத்த யாத்ரா அதை படிக்க தொடங்கினாள். இன்று உன் வாழ்க்கை புத்தகத்தில் இன்னொரு பக்கம் மட்டுமல்ல, இதுவரை எழுதப்படாத ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது. விதி உனக்காக ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறது. அதை நீ தேட வேண்டியதில்லை. சரியான நேரத்தில் காலம் வரும்பொழுது அதுவே உன்னை தேடி வரும். ஏனென்றால் இன்று உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நாள். இன்று யாத்ரா படித்து முடிக்க அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற மூவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அதில் இருவரும் திரும்பி விஷாலை முறைக்க, என்னையே முறைக்கிறீங்க, மேஜிக் வேர்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க, எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும், சரி பர்த்டே அதுமா இந்த மாதிரி ஏதாவது படித்தா ஒரு மாதிரி ஃபன்னாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல, அதனால இதை வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்ல, அவனை பார்த்து சிரித்த யாத்ராவோ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு விஷால், தேங்க்ஸ் என்று சொன்னாள். அதன் பின் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டார்கள். யாத்ரா வேலை செய்யும் அந்த கம்பெனியின் பெயரோ ஹோப்லைன் ஃபவுண்டேஷன். மன அழுத்தம், தனிமை, தோல்வி, மனசோர்வு போன்ற காரணங்களால் உடைந்து போனவர்களிடம் பேசி அவர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை கொடுப்பதே அந்த நிறுவனத்தின் வேலை. இதில் அவர்களுக்கு பெரிதாக எதுவும் லாபமெல்லாம் இருக்காதுதான். இருந்தும் இதை ஒரு சேவை மனப்பான்மை உணர்வுடன் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாத்ரா 1 வருடமாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவளின் இனிமையான குரலும் அன்பான பேச்சும் பல பேரின் மனதில் நம்பிக்கையை விதைத்திருந்தது. அங்கு வேலை செய்யும் அனைவருக்கும் யாத்ராவை மிகவும் பிடிக்கும். அனன்யா, கவின், விஷால் மூவரும் யாத்ராவின் சிறுவயது நண்பர்கள். இவர்கள் பள்ளி, கல்லூரி என்று அனைத்திலும் ஒன்றாகவே படித்தவர்கள். இப்பொழுது வேலைக்கு செல்லும் பொழுதும் கூட ஒன்றாக தான் இருப்போம் என்று அடம் பிடித்து அனைவரும் இங்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். அனைவருக்கும் யாத்ராவை மிகவும் பிடிக்கும். அவள் வீட்டில் கூட யாத்ரா என்றால் அவ்வளவு செல்லம். அவளுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் தான். இருந்தும் கூட யாத்ரா என்றால் அவர்களுக்கு உயிர். இப்படி அனைவரின் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யாத்ராவின் உலகத்திற்குள் விதி புதிதாக ஒருவனை கொண்டு வரப்போகிறது. அன்று மாலை தன் வேலையை முடித்து அனைவரும் அவரவர் வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருக்க யாத்ராவின் நண்பர்கள் மூவரும் முன்பே கிளம்பி விட்டார்கள். அவள் பர்த்டேக்காக பார்ட்டி பண்ண போகிறோம் என்று சொல்லிவிட்டு இங்கு தன் வீட்டிற்கு கிளம்புவதற்காக தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள் யாத்ரா. அவளுக்கு முன்பே அனைவரும் சென்றிருக்க கடைசியாக எழுந்தவள் வெளியில் செல்லலாம் என்று போக, அப்பொழுது யாத்ரா என்று அவளை பின்னால் இருந்து யாரோ அழைத்தார்கள். அதில் ஒரு நொடி நின்றவள் திரும்பி பார்க்க அங்கே நின்றிருந்தாள் அவளின் மேனேஜர் திவ்யா.
அவளை பார்த்து யாத்ரா, என்னாச்சு மேம், ஏன் கூப்பிட்டீங்க என்று கேட்க, அது ஒரு சின்ன ஹெல்ப்புமா. ஏற்கனவே எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ நீ மட்டும்தான் இருக்க. நீ தான் இதை பண்ணணும். எனக்கு வேற அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணும். குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லையா என்று பதற்றமாக சொன்னவரை பார்த்த யாத்ராவோ, என்னாச்சு மேம், நீங்கள் பாப்பாவை பார்க்க வேண்டியதானே, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன் என்று கேட்டவளை பார்த்தவரோ, அது நம்மளோட விஐபி கிளைண்ட் ஒருத்தவங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காராம். ஏதோ ஒரு ஃபெயிலியர்னால ரொம்ப டவுன் ஆகி டிப்ரெஷனில் இருக்கிறதா அவங்க ஒய்ஃப் அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கால் பண்ணி பேச முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க நம்மளோட விஐபி கிளைண்ட், எப்போவுமே நேரில் தான் வருவாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட்காக ஃபோன் பண்ணி பேச முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ திடீர்னு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருந்து கால் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல யாத்ரா. பாப்பாவுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. இதே நிலமையில என்னால் அவங்க கிட்ட பேச முடியாது. சரி, வேற யாரையாவது பேச சொல்லலான்னு வந்தா அதுக்குள்ளே எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நீ மட்டும்தான் இருக்க. நீ கொஞ்சம் பேசுறியாம்மா எனக்காக என்று கேட்டார். அவரை பார்த்த யாத்ராவோ, நம்ம எல்லா கிளைண்ட்ஸையும் நேரில் தானே மேம் மீட் பண்ணுவோம், இது என்ன புதுசாக ஃபோனில் என்று கேட்க, அதான் சொன்னேனேம்மா, அவங்க எப்போவுமே நேரில் தான் வருவாங்க. இது அவங்க ஹஸ்பண்ட்காக. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்லலை. அவங்க சொல்ல விரும்பலைன்னு நினைக்கிறேன். அவங்க ஜென்ரலாக அவர்கிட்ட மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுனா போதும்னு சொல்கிறாங்க என்று சொன்னவரை பார்த்த யாத்ராவோ, சரிங்க மேம், நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. நீங்கள் அவரோட நம்பர் மட்டும் கொடுங்க. நீங்கள் முதல்ல இப்போ போய் பாப்பாவை பாருங்கள் என்று சொல்ல, அவரோ அவசரமாக யாத்ராவிடம் நம்பரை சொன்னார். தான் இருந்த பதட்டத்திலும் தன் குழந்தைக்கு என்னவாயிற்று என்று தெரியாத பயத்திலும் இருந்தவர் அந்த மொபைல் நம்பரின் ஒரு எண்ணை மட்டும் மாற்றி சொல்லிவிட்டார். அவர் செய்த இந்த சிறிய தவறு எப்பேற்பட்ட மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர போகிறது என்பதை அவர் அறிய வாய்ப்பே இல்லை என்பதே உண்மை. அவர் நம்பர் சொன்னவுடன் அதை தன் மொபைலில் சேவ் செய்து கொண்ட யாத்ரா, சரிங்க மேம், நான் அவர்கிட்ட பேசுறேன் என்று சொன்னவள் தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் அப்படி சொன்னவுடன் தான் திவ்யாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அதில் வேகமாக தன் அறைக்கு சென்றவர் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு தன் குழந்தையை பார்ப்பதற்காக தன் வீடு நோக்கி ஓடினார். இங்கு யாத்ராவின் வீட்டில் யாத்ராவிற்காக காத்து கொண்டிருந்தார்கள் அவளின் அப்பா மனோகரும் அம்மா லக்ஷ்மியும். நான் காலேஜ்லேருந்து வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, பசிக்குதுன்ற, இன்னும் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. வராத உங்க பொண்ணுக்காக விழி மேல வழி வச்சு காத்துட்டு இருக்கீங்களா 2 பேரும் என்று கத்திக்கொண்டே அங்கு வந்தாள் யாத்ராவின் தங்கை மௌனிகா. ஆனால் அவள் கத்தலை எல்லாம் துளியும் கண்டு கொள்ளவில்லை அவர்கள். அதில் கடுப்பானவள், மா எனக்கு பசிக்குதுங்கிறேன் என்று கத்த, இருடி அக்கா வரட்டும் என்று சொன்னார் லக்ஷ்மி. அதில் கடுப்பாகிவிட்டாள் மௌனிகா. அவள் மேலும் ஏதோ பேச வர அப்பொழுது சரியாக வீட்டிற்குள் நுழைந்தாள் யாத்ரா. அவளை பார்த்த லக்ஷ்மியோ அவளின் அருகில் சென்றவர், ஏண்டா இவ்வளோ நேரம், அம்மா எவ்வளோ நேரமா உனக்காக வெயிட் பண்றேன் தெரியுமா என்று கேட்க, அவருக்கு சிறு சிரிப்பை கொடுத்தவளோ, சாரிம்மா, இனிமே இப்படி லேட்டா வரமாட்டேன் என்று சொல்ல, அவரை பார்த்து சிரித்த அவளின் தந்தை மனோகரோ, சரிடா நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம சாப்பிடலாம், உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம், அவனி கூட ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான் என்று சொல்ல, திரும்பி அவளின் தங்கையை பார்த்தாள் யாத்ரா. ஆனால் அவளோ இவளை மறைத்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து லேசாக சிரித்தவளோ, 2 minutes வந்துடுறேன் குட்டி என்று சொன்னவள் மேலே சென்று விட்டாள். ஃப்ரெஷ் ஆகி முடித்து யாத்ரா கீழே வர அனைவரும் ஒன்றாக டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். இன்று யாத்ராவின் பிறந்த நாள் என்பதால் விதவிதமாக சமைத்திருந்தார் லக்ஷ்மி. அதையெல்லாம் ஆசையாக ரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள் நால்வரும். பிறகு கடைசியாக யாத்ரா மற்றும் மௌனிக்கு பிடித்த பால்கோவாவை 2 பவுலில் அவர் மௌனி மற்றும் யாத்ராவின் முன் வைக்க, அதை ஆசையாக பார்த்த இருவரும் வேகமாக நிமிர்ந்து
தன் அன்னையை பார்த்தவர்கள் சாக்லேட் எங்க என்று கேட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பால்கோவாவுடன் சாக்லேட்டை சேர்த்து சாப்பிட்டால் அவ்வளவு பிடிக்கும். அவர்கள் எப்பொழுது பால்கோவா சாப்பிட்டாலும் அதனுடன் சாக்லேட்டை சேர்த்து தான் சாப்பிடுவார்கள். அது அவர்களின் தாய் தந்தைக்கும் தெரியும். அவர்கள் இப்படி கேட்டதை பார்த்து சிரித்த லக்ஷ்மியும் இருங்க எடுத்துட்டு வரேன் என்று சொன்னவர் ஒரு பிளேட்டில் சாக்லேட்டை கொண்டு வந்து வைத்தார். அதை பார்த்து கண்கள் மின்ன ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டவர்களோ வேகமாக அந்த சாக்லேட்டை எடுத்து பால்கோவாவுடன் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். இவர்கள் அதை ஆசையாக சாப்பிடுவதையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் தாய் தந்தை இருவர். எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு கடைசியில் ஒரே ஒரு துண்டு சாக்லேட் மட்டுமே இருக்க அதை யார் எடுப்பது என்று இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். பின் அதை யாத்ரா எடுக்க வர மௌனி அது எனக்கு வேணும், நீ எடுக்காத என்று சொன்னவள் வேகமாக அதை எடுக்க போனாள். ஆனால் அதற்கு முன் அந்த பிளேட்டை தூக்கி கொண்டு ஓடினாள் யாத்ரா. அதை பார்த்து கடுப்பான மௌனியும் இங்க பாரு அக்கா, நீ பெரிய பொண்ணு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா எனக்கு அந்த சாக்லேட்டை கொடு என்று கத்தி கொண்டே அவள் பின்னால் ஓட அதை பார்த்து தலையில் அடித்து கொண்டார்கள் தாய் தந்தை இருவரும். மௌனியும் அக்கா கொடுக்க போறியா இல்லையா என்று கத்தி கொண்டே யாத்ராவை பிடிக்க முயல அவளோ வேகமாக அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு விட்டாள். அதில் கடுப்பாகிவிட்டாள் மௌனி. அவள் யாத்ராவிடம் சண்டைக்கு செல்ல போவதை பார்த்த லக்ஷ்மியோ அடியே இங்க வா, நான் உனக்கு இன்னும் சாக்லேட் வச்சிருக்கேன், இப்படியா அடிச்சுக்கிறீங்கன்னு தெரியல என்று சொல்ல அடுத்த நொடி அவரின் முன் நின்றிருந்தார்கள் இருவரும். சரி நாங்க அடிச்சுக்கல, சாக்லேட் கொடுமா என்று இருவரும் ஒரே போல் கேட்க அவர்கள் இருவரையும் ஒரு சேர முறைத்த லக்ஷ்மியும் உள்ளே சென்று மீண்டும் ஒரு பிளேட்டில் சாக்லேட் எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்தார். ஆனால் இந்த முறை தனித்தனியாக கொடுத்தார். அதை பார்த்த யாத்ராவோ இதை நீ முன்னாடியே செஞ்சிருக்கணுமா என்று சொல்ல மௌனியும் ஆமா ஆமா, ஒரே பிளேட்ல கொடுத்தது உன் தப்பு, நாங்க சண்டை போடுறோன்னு சொல்றியா என்று அந்த பால்கோவா மற்றும் சாக்லேட்டை சாப்பிட்டு கொண்டே சொன்னாள். அவளின் தலையில் லேசாக கொட்டிய லக்ஷ்மியோ சாப்பிட்டுட்டு பேசுடி, ஒண்ணுமே புரியல என்று சொல்ல அனைவரும் சிரித்தார்கள். அந்த வீடே சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. யாத்ராவின் தந்தை கவர்மெண்டில் தாசில்தாராக வேலை செய்கிறார். அது ஒரு சிறிய வீடுதான். அவர்களிடம் பெரிதாக பணம் இல்லைதான், ஆனால் என்றும் அழியாத சந்தோஷம் இருந்தது. மனோகர் மற்றும் லக்ஷ்மியின் ஒட்டுமொத்த உலகம் சந்தோஷம் நிம்மதி என்றால் அது யாத்ரா மற்றும் மௌனி இருவரும் தான். இங்கு சிரித்து பேசிக் கொண்டிருந்த யாத்ராவிற்கு அப்பொழுதுதான் அந்த விஐபி கிளையண்டிற்கு கால் செய்ய வேண்டும் என்ற நினைவே வர அதில் வேகமாக எழுந்தவள் தன் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு தன் அறை நோக்கி சென்றாள். ரூமிற்கு வந்த யாத்ரா தன் மொபைலை தேட அது டேபிள் மேல் இருந்தது. அங்கிருந்த தன் மொபைலை கையில் எடுத்தாள் யாத்ரா. இங்கு மற்றொரு புறம் ஒரு பெரிய வீட்டின் ஒரு அறையில் இருள் சூழ்ந்து இருந்தது. அந்த அறையின் ஜன்னலின் ஸ்கிரீன் கூட திறக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்திருந்தது அந்த அறை. அந்த இருட்டான அறையில் ஒரு மூலையில் வெறித்த பார்வையோடு அசையாமல் ஒரு சிலை போல இறுகி போய் அமர்ந்திருந்தான் ஒருவன். அவன்தான் நம் கதையின் நாயகன் யுவதீரன். அவனின் பார்வை எங்கேயோ நிலை குத்தி இருந்தது. 2 வருடங்களாக இப்படித்தான் இருக்கிறான் அவன். இந்த 2 வருடத்தில் அந்த அறையில் சூரிய ஒளியே பட்டதில்லை. அப்பொழுது திடீரென்று அவனின் மொபைல் ஒலிக்க எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை மட்டும் அந்த மொபைலின் புறம் திரும்பியது. அந்த மொபைலை தன் கைகளில் எடுத்தான் வீரன். அவனுக்கு தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. அந்த காலை அவன் அட்டன் செய்யவில்லை. முழுதாக ரிங்ஸ் என்று கால் கட்டானது. அதில் குழம்பிய யாத்ராவோ மீண்டும் அவனை அழைத்தாள். இப்பொழுதும் தீரன் காலை அட்டன் செய்யவில்லை. அதை ஏற்கும் மனநிலையிலும் அவன் இல்லை. ஆனால் யாத்ரா விடாமல் அவனுக்கு அழைத்து கொண்டே இருந்தாள். 10 முறைக்கு மேல் கால் வர
அதில் கோபம் கொண்டு கடுப்பானவனோ அந்த காலை அட்டன் செய்து அவன் காதில் வைத்தான். அப்பொழுது அந்த மொபைலின் அந்த பக்கத்திலிருந்து கேட்ட ஒரு பெண்ணின் ஹலோ என்ற குரல் நேரடியாக அவனின் இதயத்தை தாக்கியது. வேகமாக அந்த காலை கட் செய்ய தன் கையை உயர்த்தினான் தீரன். அப்பொழுது அந்த புறம் இருந்த யாத்ராவோ, ப்ளீஸ் சார், காலை கட் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்க பேசுற மனநிலையில இல்லைனாலும் பரவாயில்ல சார், நான் பேசுறத மட்டும் ஒரு 2 நிமிஷம் கேளுங்க, அதுக்கப்புறம் தாராளமா நீங்க காலை கட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சார் என்று யாத்ரா சொல்ல, ஆனால் தீரனிடமோ பெருத்த அமைதி. அவன் காலை கட் செய்யவில்லை, அமைதியாக தன் காதில் வைத்திருந்தான். இங்கு ஒரு பெருமூச்சை விட்ட யாத்ராவோ, இந்த கால் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத காலாக கூட இருக்கலாம் சார், ஆனால் அதே சமயம் இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தேடுவாங்க, நீங்கள் இப்படி வலியோடு இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு உங்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காலாகவும் இது இருக்கலாம். எனக்கு உங்கள் பேர் தெரியாது, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியும் சார், இப்போ நீங்கள் அனுபவிக்கிற இந்த வலியை விட நாளைக்கு நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த வாழ்க்கையை இந்த வலியினால் இழந்துடாதீங்க சார். கடவுள் கூட வலிமையான மனுஷங்களுக்கு தான் கஷ்டங்கள் நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களால தான் அதை தாங்கிக்க முடியுமா. இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், உலகமே உங்களை விட்டு போயிடுச்சுன்னு தோணலாம், யாருமே உங்களை நம்பலைன்னு தோணலாம், ஆனால் உங்களை நீங்கள் நம்பாமல் விட்டுடாதீங்க சார். உங்களை நீங்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த உலகத்துக்கு உரிமை இல்லை சார். தோல்வி, துரோகம், இழப்பு இதெல்லாம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முடிக்க வராது சார், அவனை வேற ஒரு மனுஷனா உருவாக்க தான் வரும். ஒருவேளை இப்போ நீங்கள் வாழ்க்கையை விட்டு ஒளிஞ்சிருக்கீங்கன்னா அது நீங்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வெற்றி, நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வழி. உங்களை நேசிக்க போகிற யாருமே இப்படி நீங்கள் உடஞ்சி போய் இருக்கிறத பார்க்க விரும்ப மாட்டாங்க சார். எல்லாரும் உங்கள் சிரிப்பை மட்டும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. நான் உங்களோட அமைதியை கூட கேட்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுங்க, இல்லை அழணும்னு தோணுச்சுன்னா அழங்க, கத்தணும்னு தோணுனா கூட கத்துங்க, கோவம் வந்தா கோவப்படுங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஒரு நாள் உங்களை உடைச்ச அந்த உலகமே நீங்கள் எழுந்து நிற்கிறத பார்த்து எழுந்து நின்று கைத்தட்டும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க சார், ஆனால் மனசு உடஞ்சிருக்க நேரத்தில் ஒரு குரல் கூட கிடைக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் வேணாம், ஆனால் நீங்கள் இப்போ எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் அந்த இருட்டை விட ஒரு பெரிய விடியல் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு மட்டும் நம்புங்க. இப்போ நீங்கள் எதுவும் பேச வேணாம், உங்களோட இந்த சைலன்ஸே நீங்கள் எந்த அளவுக்கு வழியில் இருக்கீங்கன்றத எனக்கு புரிய வைக்குது. நாளைக்கு நைட் இதே டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், அப்போ உங்களால் முடிஞ்சா என்கிட்ட பேசுங்க. இப்போ நான் இந்த காலை கட் பண்ணுறேன் என்று அவள் சொல்லும் பொழுதே அந்த கால் கட் ஆனது. அதை பார்த்த யாத்ராவிற்கு புரிந்தது, தான் சொல்லிய அனைத்தையும் அவன் கேட்டிருக்கிறான் என்று. அதனால்தான் தான் காலை வைக்கிறேன் என்று சொன்னவுடன் அவன் வைத்திருக்கிறான். அதை புரிந்து கொண்டவளுக்கு சற்று நிம்மதியாகவும் இருந்தது. அதே சமயம் தான் இத்தனை பேசியும் கூட ஒரு வார்த்தை பேசாமல் அமைதியாக அவன் இருந்ததிலேயே அவன் எந்த அளவிற்கு வழியில் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டவளுக்கு ஏனென்றே தெரியாமல் அந்த முகம் தெரியாத நபரை நினைத்து கவலையாக இருந்தது. பின் அந்த எண்ணத்தை கைவிட்டவள் தன் மேனேஜருக்கு அழைத்து தான் அவரிடம் பேசிவிட்டதாக சொல்ல, அவரோ ரொம்ப தேங்க்ஸ் யாத்ரா, இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அவங்க பெரிய விஐபி கஸ்டமர் என்று சொல்ல, ஓகே மேம், பாப்பா எப்படி இருக்கா என்று கேட்டார் யாத்ரா. இப்போ ஓகே யாத்ரா, ஃபீவர் தான், இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், இப்போ ஓகே தான், நல்லா இருக்கா என்று சொல்ல, சரி என்று சொன்ன யாத்ரா அந்த அழைப்பை துண்டித்தவள்
நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம், அவர் மனசில் அது சின்னதாக கூடவா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. சரி, அவர் என்ன நினைக்கிறாருன்னு நாளைக்கு நைட்டு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்று தனக்கு தானே பேசித்து கொண்டவள் அமைதியாக படுத்து நிம்மதியாக உறங்கி போனாள். ஆனால் அவள் அறியவில்லை, அவளின் இந்த ஒரு ஃபோன் கால் யுவதிரனின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகிறது என்று. தன் வார்த்தைகள் அவனுள் சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தாதா என்று யோசித்த யாத்ராவிற்கு தெரிய வாய்ப்பில்லை. அவளின் இந்த ஒற்றை ஃபோன் கால் அவனுடன் சேர்த்து அவள் வாழ்க்கையையும் மாற்றப் போகிறதென்று அவளுக்கு யார் சொல்வது? இங்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போலிருந்த வீட்டினில் உள்ள டைனிங் டேபிளில் அமர்ந்து தன் எதிரே உட்கார்ந்திருந்த தன் அக்காவிடம் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஒருவன். ஆனால் அவனின் பார்வையோ தன்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் அவனின் அக்காவின் மேல் அல்ல. அவனிற்கு உணவை பரிமாறிவிட்டு அவனிடமிருந்து சற்று தள்ளி நிற்கும் அந்த பெண்ணின் மேல்தான் அவனின் பார்வை வக்ரமாக விழுந்திருந்தது. அவனின் பார்வை தன்மேல் தவறாக படிவதை உணர்ந்தும் தன்னால் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று நினைத்து கூனி குறுகி நின்றிருந்தாள் நிஹாரிகா. 20 வயதே ஆன இளம்பெண். அவளை கடந்து செல்பவர்களை ஒருமுறையாவது திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு பேரழகி. அவள் வாழ்க்கையில் அவள் ஆசைப்பட்டு அவளுக்கு கிடைக்காதது என்று ஒன்றுமே கிடையாது. பிறந்ததிலிருந்து இளவரசி போல் வளர்க்கப்பட்டவள் இப்பொழுது ஒரு அடிமை போல் நடத்தப்படுகிறாள். அவளை பார்த்தவனோ அவள் தன்னை விட்டு தூரத்தில் நிற்பதை கண்டு கடுப்பானவன், ஏய், அங்க நின்னுட்டு எப்படி பறந்து வந்து சாப்பாடு போடுவியா, இங்க வந்து போடு என்று கத்த அவன் அருகில் செல்ல அத்தனை அருவருப்பாக உணர்ந்தாள் நிஹாரிகா. மெதுவாக அவனின் அருகில் சென்றவள் இருந்தும் கூட சற்று தள்ளி நின்று கொண்டு அவனுக்கு உணவை பரிமாறினாள். தூரத்தில் இருக்கும் பொழுதே அவளை முழுங்கி விடுவது போல் பார்த்தவன் அருகில் வந்தவுடன் மேலும் வக்ரமாக பார்த்தான். அவனின் பார்வைப்படும் தன் உடலை தீயை வைத்து தானே எரித்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு அருவருப்பாக இருந்தது நிஹாரிகாவிற்கு. இவ்வளவு நேரம் இங்கு நடப்பவற்றையெல்லாம் ஹாலில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த வருண், ஏ நிஹாரிகா என்று சத்தமாக கத்தினான். அதில் திடுக்கிட்டவள் அவனின் புறம் திரும்ப, ஏய், காஃபி எடுத்துட்டு வா, தலை வலிக்குது என்று சொன்னவன் அவனின் ரூமிற்கு சென்று விட்டான். செல்லும் அவனை நிறுத்திய அவனின் மாமாவோ, டே வினய், உனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னா அக்காவை வேணா காஃபி போட்டு தர சொல்றேன்டா என்று கேட்க அவனை முறைத்த வினயோ, கொஞ்சம் அமைதியா இருந்துரு மாமா, உங்க அக்கா போடுற காஃபி குடிக்கிற மாதிரியா இருக்கும், ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது, நீயும் கடுப்பேத்தாத என்று கோபத்தில் கத்த, அதை பார்த்து தலைவலியில் அவன் கஷ்டப்படுகிறான் என்று உணர்ந்த சந்திராவோ தன் எதிரே அமர்ந்திருந்த தன் தம்பியை பார்த்தவர், டே குணா, நீ சும்மாரு, அவனே தலைவலியில இருக்கான் என்று சொன்னவர் திரும்பி நிஹாரிகாவை பார்த்து, நீ என்ன சில மாதிரி நின்றுட்டு இருக்க, என் புள்ள தலைவலிக்குதுன்னு சொல்றான்ல, போய் சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு போய் கொடு என்று சொல்ல, சரிங்க சித்தி என்று சொன்னவள் விட்டால் போதும் என்று நிம்மதியாக கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டாள். பிறகு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வினயின் அறை நோக்கி சென்றாள் நிஹாரிகா. கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தவளை கட்டிலில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் வினய். அவள் உள்ளே வந்து அவனின் முன் காஃபியை நீட்ட அவளின் கைகளை பற்றியவன் தன் எதிரிலிருந்த சேரில் அவளை அமர வைத்து அவளிடமே அந்த காஃபியை குடிக்க சொன்னவன், சாரிக்கா என்றான். அவனை பார்த்து சிரித்த நிஹாரிகாவோ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா, நீ என்னை அங்கேருந்து காப்பாற்ற தான் என்கிட்ட அப்படி பேசினன்னு எனக்கு தெரியும், நீ ஃபீல் பண்ணாத என்று சொன்னவள் அந்த காஃபி கப்பை மீண்டும் அவனிடமே கொடுக்க, எனக்கு இல்லை, உனக்கு தான் வேணும், நீ குடி, காலையிலேருந்து நீ இன்னும் சாப்பிட்டியான்னு கூட தெரியல என்று அவன் சொல்ல, வேண்டாண்டா, அவங்க பார்த்தா திட்டுவாங்க, நீ குடி, நான் போகிறேன் என்று சொன்னவளை தடுத்தவன், நீ அமைதியாக குடிக்கா, அவங்க வந்து கேட்டா நான் சொல்லிக்கிறேன் என்று சொன்னவன் அவளை பார்த்து, நீ ஏன்கா இவ்வளோ கஷ்டப்படுற,
நீ இந்த வீட்டோட இளவரசிக்கா, உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அவங்கள என்னால கேட்கவே முடியல. நீயாவது இங்கிருந்து போயிடலாம்லக்கா என்று அவன் கேட்க, அவனை பார்த்து சிரித்தவளோ, உனக்கு என் நிலைமை என்னன்னு தெரியாதாடா? நான் இங்க இருக்கிறது எல்லாமே ஆதவ்காக தான். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை எப்படியாவது சரி பண்ணணும். இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. அவங்க என்ன வேலை செய்ய சொல்றாங்க, அடிமை மாதிரி நடத்துறாங்க, அவ்வளோதானே என்று கேட்க, அவளை மறைத்தவனோ, அவ்வளோதானா? இன்னைக்கு அந்த ஆள் உன்னை எப்படி பார்த்தான்னு தெரியும்ல, இன்னைக்கு மட்டுமா? அவன் எத்தனை தடவை உன்னை அப்படி பார்க்குறான் என்று கேட்க, அதை கேட்ட நிஹாரிகாவின் முகம் வாடியது. அதை பார்க்க முடியாதவனோ, சரிக்கா நீ காஃபி குடி, நான் இனி இதை பற்றி பேசலை என்று சொல்ல, இல்லடா நான் ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்க, நான் போகிறேன் என்று சொல்லி எழ முயன்றவளை, இப்போ என்ன அவங்க நீ ஏன் இங்கே இருக்கன்னு கேட்டால் ஒரு ரீசன் வேணும் அவ்வளோதானே என்று கேட்டவன் மடித்து அடுக்க வைத்திருந்த தன் துணிகளை கொண்டு வந்து அவள் அமர்ந்திருந்த சேரின் முன்னால் இருந்த டேபிளில் போட்டவன் பாதி மடித்ததை எடுத்து வைத்துவிட்டு, இப்போ குடி, நீ கேட்டா என் ட்ரெஸ்ஸை மடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் என்று சொல்ல, அவனை பார்த்தவளோ மெதுவாக சிரித்தாள். அவளில் அந்த சிரிப்பை பார்த்தவனிற்கோ மனதில் சுல்லென்று வலித்தது. என்னை எப்படி இருக்க வேண்டியவள், 2 வருடங்களுக்கு முன்பு வரை இந்த வீட்டின் இளவரசியாக வாழ்ந்தவள், ஆனால் இப்பொழுது இப்படி இருக்கிறாளே. எங்களின் தாய் எங்களை பார்த்துக்க தவறிய பொழுது கூட தங்களை விட 2 வயதே மூத்தவளாக இருந்தவள் தங்களை அன்னை ஸ்தானத்திலிருந்து பார்த்து கொண்டாளே. அதையெல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு அவளின் இந்த நிலையை நினைக்க மனம் வலித்தது. ஆரம்பத்தில் அவள் இப்படி கஷ்டப்படுவதை பார்த்து அவன் அன்னையிடம் சண்டைக்கு சென்றான் தான். ஆனால் அவன் முன் அவளை எதுவும் சொல்லாதது போல் நடித்துவிட்டு தான் அவளுக்காக பேசியதை வைத்து அவளை மேலும் மேலும் காயப்படுத்தியதை ஒரு நாள் மறைந்திருந்து பார்த்தவன் அதன் பின் அவர்களுக்கு முன்னால் அவளுக்கு சப்போர்ட் செய்ததே இல்லை. அவர்களுடன் சேர்ந்து தானும் அவளை திட்டுவான். பிறகு அவளிடம் தனியாக அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்பான். அது நிஹாரிகாவுக்கும் நன்றாகவே தெரியும். வினய் இப்பொழுதுதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் செய்திருக்கிறான். அவனால் அவனின் வீட்டை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்று தெரிந்தும் கூட அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆதவின் வாழ்க்கையை காரணம் காட்டி நிஹா அக்காவின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருப்பதை தாங்க முடியாமல் வேதனையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவன் முகம் பார்த்து அறிந்த நிஹாரிகாவோ, இதை நினைச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணாதவனை, படிக்கிற வழியை பாரு என்று சொல்ல, அப்பொழுது ஏ நிஹாரிகா என்று கத்திக்கொண்டே வந்தார் வினயின் அம்மா. சட்டென்று நிஹாவின் கையில் இருந்த காஃபி கப்பை தன் கைகளில் வாங்கி கொண்ட வினயோ அங்கிருந்த அவனின் ஒரு ஷர்ட்டை எடுத்து அவளின் கையில் கொடுத்தான். சரியாக அப்பொழுது அவனின் அன்னையும் அந்த அறைக்கு வர, என்னடா பண்றா இங்க வா என்று சத்தமாக கேட்டான். நாளைக்கு நான் காலேஜ் போக வேண்டாமா? என் ட்ரெஸ் எதுவுமே மடிச்சு வைக்கல, நான் எப்படி காலேஜுக்கு போட்டு போவேன்? அதான் மடிக்க சொல்லியிருக்கேன் என்று வினய் கத்த, அதை பார்த்தவரோ நிஹாரிகாவை பார்த்து, அதை கூட மடிச்சு வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஒழுங்கா எல்லா துணியும் மடிச்சு வச்சுட்டு போயிட்டு மற்ற வேலையை பாரு என்று கத்தியவர் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சென்றவுடன் மறுபடியும் அந்த காஃபி கப்பை அவளிடம் கொடுத்தவன் அங்கே அவன் களைத்து போட்ட அவனின் ட்ரெஸ்ஸை எல்லாம் அவனே மடிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த நிஹாவோ, இருடா நானே மடிச்சு வைக்கிறேன் என்று சொல்ல, அவளை முறைத்தவனோ, என் ட்ரெஸ்ஸை மடிச்சுக்க எனக்கு தெரியும்க்கா, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கலாம், நீ அமைதியாக அந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இல்லை அந்த பிசாசு உனக்கு இன்னும் என்னென்ன வேலைலாம் வச்சுருக்கோ தெரியல, இவங்களோட இந்த அராஜகத்தெல்லாம் அடக்கிறதுக்கு அந்த கடவுள் தேவதூதன் மாதிரி யாரையாவது அனுப்பக்கூடாதா என்று மேலே பார்த்து புலம்பியவனை பார்த்து அழகாக சிரித்தாள் நிஹா. இவனின் இந்த புலம்பல் கடவுளிற்கு கேட்டதோ இல்லையோ, ஆனால் அங்கு ஒருவளோ இவர்களின் இந்த அராஜகத்தை எல்லாம் அழிப்பதற்கு தன் ஒற்றை ஃபோன் காலில்
ஒரு தேவ தூதனை அல்ல, அரக்கனை அல்லவா எழுப்பி விட்டு விட்டாள். அவன் வெளியில் வரப்போகும் அந்த நாள் தன் அன்னை போன்று பல பேரின் ஆட்டங்கள் அடங்கும் என்று வினய் கனவில் கூட யோசித்து பார்த்திருக்க மாட்டான். இங்கு யாத்ரா பேசி முடித்த பின் கால் கட்டான அந்த மொபைலையே வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் தீரன். அவன் எப்படி உணர்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. இந்த 2 வருடங்களில் ஒருவர் கூட அவனிடம் இப்படி பேசியதில்லை. அவன் பேச அனுமதித்ததும் கிடையாது, அது வேறு. இந்த 2 வருடத்தில் அவன் எங்கு இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது, ஒருவனை தவிர. அது அவனின் நண்பன் ஆரியன். அவனுக்கு மட்டும்தான் தீரன் இருக்கும் இடம் தெரியும். ஏன் இந்த 2 வருடத்தில் சூரிய ஒளியையே வெளி உலகத்தையே பார்க்காதவன் அந்த மொபைலை மட்டும் எப்பொழுதும் உயிருடன் வைத்திருப்பதற்கான ஒரே காரணம் ஆரியன். அவனின் மொபைல் மட்டுமல்ல, அவன் உயிருடன் இருப்பதற்கான காரணம் கூட அவன்தான். 2 வருடத்திற்கு முன் இந்த அறைக்குள் நுழைந்தான் தீரன். அவனை தவிர அந்த வீட்டில் யாரும் கிடையாது. இவனை தேடி வந்த ஆரியனோ எத்தனையோ முறை இந்த அறையிலிருந்து தீரனை வெளிக்கொண்டு வர போராடி விட்டான். ஆனால் அவனால் அந்த கதவை கூட திறக்க வைக்க முடியவில்லை. எங்கு தன் நண்பன் இந்த அறைக்குள்ளேயே தன் வாழ்க்கையை முடித்து கொள்வானோ, அவன் தற்கொலைக்கு எல்லாம் முயல மாட்டான் என்று ஆரியனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சாப்பிடாமல் ஒருவனால் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க முடியும்? உணவை கூட மறுக்கிறானே, தன்னிடம் கூட பேச மாட்டேங்கிறானே என்று வேதனை கொண்டவன் தன்னிடம் அவன் பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, சாப்பிட்டால் மட்டும் போதும் என்று நினைத்தவன் அவனுக்கு உணவை கொடுக்க, ஆனால் அப்பொழுதும் கூட தீரன் கதவை திறக்கவில்லை. ஆனால் அவனை இப்படியே விட முடியாத ஆரியனோ அவனின் கதவின் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். நீ சாப்பிடாம நான் இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன்டா. நானும் சாப்பிட மாட்டேன், உன்ன மாதிரி நானும் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். 2 பேரும் இப்படி சாப்பிடாம இருந்தே சாகலாம் என்று சொன்னவன் அவனின் கதவின் அருகில் சுவற்றில் சாய்ந்து கொண்டு அமர்ந்து விட்டான். கிட்டத்தட்ட 2 நாட்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் அப்படியேதான் அவனிடம் பேசிக்கொண்டே அமர்ந்திருந்தான் ஆரியன். தன் நண்பனின் பிடிவாதத்தை பற்றி நன்கு அறிந்த தீரனோ இப்படியே விட்டால் அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று கவலை கொண்டவன் கதவை திறக்க அவன் முன் சூடாக உணவை நீட்டினான் ஆரியன். அவனை வெறியுடன் பார்த்த தீரனோ வேகமாக அதை வாங்கி கொண்டவன் கதவை அடித்து சாற்றியிருந்தான். சாற்றிய கதவை பார்த்து பேசத் தொடங்கினான் ஆரியன். இங்க பாரு தீரா, உள்ள அந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் சாப்பிடாம விட்டுறலான்னா நினைக்காத. நான் இங்க உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தரை போட்டுட்டு போறேன். அவர் 3 வேளையும் உனக்கு சமைச்சு தருவாரு. நீ வெளியே கூட வர வேண்டாம். அவர் கதவு கிட்ட சாப்பாடு வைப்பாரு டைமுக்கு. நீ அதை மட்டும் எடுத்து சாப்பிடு போதும். நீ எவ்வளோ நாள் வேணாலும் வரி தீர்ற வரைக்கும் இந்த ரூம்குள்ளேயே இரு. ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். அந்த காலை நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நீ அந்த காலை அட்டன் பண்ணலைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் நான் இங்கே இருப்பேன் தீரா, மறந்துடாத என்று சொன்னவன் அந்த வீட்டிலிருந்து சென்று விட்டான். அன்றிலிருந்து இப்பொழுது வரை இந்த 2 வருடங்களாக 3 வேளையும் தீரனின் அரைவாசலில் உணவை வைத்து விடுவார்கள். அவனும் ஆரியனிற்காக அதை எடுப்பான். ஆனால் அதை அவன் சாப்பிடுவானா என்பது ஆரியனுக்கு கூட தெரியாது. வார வாரம் ஆரியன் அழைக்கும் அந்த காலை நிச்சயம் அட்டன் செய்து விடுவான் தீரன். ஆனால் ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவன் காலை அட்டன் செய்வதிலேயே அவன் நலமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து நிம்மதி கொள்ளும் ஆரியனுக்கு தீரனை நினைத்து அத்தனை கவலையாக இருக்கும். இன்று கூட போன் அடிக்கவும் தீரன் தான் அழைக்கிறான் என்று நினைத்துதான் அதை எடுத்தான். ஆனால் புது எண்ணாக இருக்கவும் அழைப்பை ஏற்க தோன்றவில்லை அவனுக்கு. ஆனால் விடாமல் மீண்டும் மீண்டும் அந்த கால் வந்து கொண்டே இருக்கவும் கடுப்புடன் தான் அதை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஆனால் முகம் தெரியாத அந்த பெண்ணின் குரலோ அவளின் வார்த்தைகளும் தீரனை சொல்ல முடியாத ஒரு உணர்வில் ஆழ்த்தியது. அவன் இப்பொழுது எப்படி உணர்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை.
மனமோ அவளின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மீண்டும் மீண்டும் தனக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. இங்கு அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிய தன் ஆபீஸுக்கு வந்திருந்தாள் யாத்ரா. இங்கு அவள் தன் சேரில் அமர்ந்து அவளின் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது அங்கே வந்தாள் மேனேஜர் திவ்யா. வந்தவர் யாத்ராவை பார்த்து அவளுக்கு நன்றி சொல்ல, அவரை பார்த்து சிரித்த யாத்ராவோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், அதுவும் என் வேலை தானே என்று சொல்ல, அவளை பார்த்து லேசாக சிரித்தவர் அவரின் கேபினுக்கு சென்று விட்டார். இங்கு அவளை பார்த்த அவளின் நண்பர்களோ எதை பத்தி பேசுறாங்க அவங்க என்று கேட்க, அதற்கு நேற்று நடந்த அனைத்தையும் அவர்களிடம் கூறினாள் யாத்ரா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் அவர்கிட்ட அவ்வளோ பேசுகிறேன், ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை. ஏன் நான் பேசுறது அவர் கேட்குறாரான்றது கூட தெரியல. எவ்வளோ அமைதியாக இருந்துச்சு தெரியுமா அந்த இடம். ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஃபேன் போட்டால் கூட ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், ஆனால் அங்கே அந்த சத்தம் கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒருத்தரோட உயிரை உறைய வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அங்கே அமைதி இருந்தது. எனக்கே முதல்ல பேசும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நான் பேசி முடித்த உடனேமே அவர் கட் பண்ணிட்டாரு. அதிலிருந்து தான் நான் பேசினது அவர் கேட்டிருக்காருன்றதையே என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு தன்னை தானே தனிமைப்படுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கும் போதே அவர் நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு என்று யாத்ரா சொல்ல, சரி விடு யாத்ரா, அவருக்கு என்ன கஷ்டமோ என்று சொன்னார்கள் அவளின் நண்பர்கள். மதியம் லஞ்ச் பிரேக் முடிந்த பிறகு யாத்ரா அவளின் வேலைகளை செய்து கொண்டிருக்க அப்பொழுது வேகமாக அவளிடம் வந்தார் திவ்யா. அவர் வேகமாக வருவதை பார்த்த யாத்ராவோ, என்னாச்சு மேம், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, யாத்ரா நீ நேற்று பேசினதான அந்த கிளைண்ட் கிட்ட என்று கேட்டார் அவர். அதில் ஒரு நொடி குழம்பிய யாத்ரா, ஆமாம் மேம் பேசினேன் என்று சொல்ல, ஆனால் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை வேற பண்ணுறாங்க என்று கேட்க, இல்லை மேம் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசினேனே என்று சொன்னவர் தன் மொபைலை எடுத்து அவர் சொன்ன நம்பரை காட்ட, அந்த நம்பரை பார்த்த திவ்யாவோ ஒரு நொடி அதிர்ந்து விட்டார். இந்த நம்பருக்கா நீ கால் பண்ண? ஆனால் இந்த நம்பரில் 78 வராது, 76 வரும் யாத்ரா என்று சொல்ல, அதில் அதிர்ந்த யாத்ராவோ, ஆனால் மேம் நீங்கள் இந்த நம்பரை தானே எனக்கு சொன்னீங்க, நீங்கள் சொல்லும் போதே நான் அப்படியே தானே சேவ் பண்ணேன் என்று அவள் கேட்க, அப்பொழுதுதான் நேற்று பதற்றத்தில் நம்பரை மாற்றி சொன்னது நினைவுக்கு வந்தது திவ்யாவிற்கு. அதில் தன் தலையிலேயே அடித்து கொண்டவர், அச்சோ நேற்று நான் தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ற பதட்டத்தில் மாற்றி சொல்லிட்டேன், உன் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை யாத்ரா, சரி விடு, இதை எப்படியாவது நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த நம்பரை பிளாக் பண்ணிடு, இது ஏதோ ராங் நம்பர், இனி இவங்க கிட்ட பேசாத என்று சொன்னவர் அங்கிருந்து சென்று விட்டார். அவருக்கு சரியென்று தலையசைத்த யாத்ராவிற்கோ, இவர்கள் கொடுத்த நம்பருக்கு தான் அழைக்கவில்லை என்றால் தான் யாருக்கு அழைத்தேன், யாரிடம் பேசினேன் என்ற மாபெரும் குழப்பம் உண்டானது. பிறகு தன் அலுவலகத்தில் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள் யாத்ரா. வீட்டிற்கு வந்தவள் அனைவருடனும் பேசிவிட்டு சாப்பிட்டு முடித்து தூங்குவதற்காக தன் அறைக்கு வந்தவளின் கண்ணில் பட்டது அவளின் மொபைல். அப்பொழுது அவளுக்கு நான் நாளைக்கும் இதே நேரத்திற்கு அழைப்பேன் என்று சொன்னதும் நினைவு வர அவள் மொபைலை எடுத்தவள் அந்த எண்ணை எடுத்து வைத்து கொண்டு டயல் செய்யலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் யோசித்து கொண்டிருந்தாள். பின் வேண்டாம், எதற்கு தேவையில்லாத பிரச்சனை என்று நினைத்தவள் தன் போனை டேபிளில் வைத்துவிட்டு அமைதியாக படுத்து விட்டாள். ஆனால் இங்கு தீரனோ அவன் மொபைலையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் காதில் மீண்டும் மீண்டும் அவள் சொன்ன, நாளைக்கு இதே டைமில் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், உங்களால் முடிஞ்சால் என்கிட்ட பேசுங்க என்று சொன்னது கேட்டுக்கொண்டே இருந்தது. அதில் அவனை அறியாமலேயே அவளின் அந்த அழைப்பிற்காக காத்திருந்தான் தீரன். அப்பொழுது சரியாக தீரனின் மொபைல் அடிக்க வேகமாக அவனின் போனை தன் கையில் எடுத்தான். அதில் நேற்று வந்த அதே நம்பர். இங்கு அவனுக்கு கால் செய்ய வேண்டாம் என்று நினைத்துதான் படுத்து விட்டாள் யாத்ரா. ஆனாலும் அவனின் அமைதி அவளிற்கு சொல்ல முடியாத
ஒரு வலியை கொடுத்தது. ஏனென்று தெரியாமல் அவள் மனம் அவனுக்கு அழைத்து அவனிடம் பேச வேண்டும் என்று சொல்லியது. பின் எதை பற்றியும் யோசிக்காமல் தான் டேபிளில் வைத்த தன் மொபைலை எடுத்தவள் அவனுக்கு அழைத்திருந்தாள். இங்கு அடித்து கொண்டிருக்கும் தன் மொபைலையே 2 நொடி அமைதியாக பார்த்த தீரனோ அந்த அழைப்பை ஏற்று தன் காதில் வைத்தான். ஹலோ சார், நான் தான் நேற்று கால் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் என்று அவள் கேட்க அந்த புறமும் அமைதி. அதில் ஒரு பெருமூச்சை விட்ட யாத்ராவோ நேற்றை விட இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நேற்று நான் உங்களுக்கு கால் பண்ணும் போது 10 தடவைக்கு மேலே பண்ணேன். அப்புறம் தான் நீங்கள் கால் எடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தடவையிலேயே கால் எடுத்திருக்கீங்க. நீங்கள் நினச்சிருந்தா எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என் காலை அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதுவே நீங்கள் இன்னும் மனசளவில் தோக்கலைன்னு சொல்லுது. நான் உங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்க மாட்டேன். நீங்கள் யார், என்ன இழந்தீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, இப்படி எதை பற்றியும் நான் கேட்க மாட்டேன். இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னா சில காயங்கள் காரணம் தெரிஞ்சா ஆறாது. ஆனால் அதை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வலி குறையும். வாழ்க்கை உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம் சார். ஆனால் அதுக்காக நீங்கள் வாழ்க்கையை தண்டிக்காதீங்க. உங்களை உடைச்சது ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் உங்களை மீண்டும் உருவாக்க போகிறது ஒரே ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த தருணம் உங்கள் லைஃப்பில் எப்போ வேணாலும் வரலாம். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஓகே சொல்வீங்களா என்று கேட்டவள் ஒரு பெருமூச்சை விட்டு விட்டு, நான் நாளைக்கும் இதே டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணட்டுமா என்று கேட்டாள். அந்த புறம் ஒரு நொடி அமைதிக்கு பின் சரி என்ற தீரனின் வார்த்தை கேட்டது. அவனின் அந்த வார்த்தையை கேட்ட யாத்ராவிற்கோ சொல்ல முடியாத சந்தோஷம் தோன்றியது. ஆனால் அவள் அறியவில்லை அவன் பேசிய அந்த சரி என்ற ஒற்றை வார்த்தை கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பின் அவன் பேசிய முதல் வார்த்தை என்று. அவன் சரி என்று சொன்னதில் உற்சாகமான யாத்ராவோ ஓகே சார், குட் நைட், நல்லா தூங்குங்க என்று சொல்லவள் தன் காலை கட் செய்திருந்தாள். இதேபோல் அடுத்த நாளும் தீரனிற்கு அழைத்திருந்தாள் யாத்ரா. எப்பொழுதும் போல் அவனிடம் அவள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தாள். அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவள் காலை கட் செய்ய போகும் அந்த சமயம் அவள் அதிர்ச்சியாகும் விதமாக தீரன் அவளிடம் பேசியிருந்தான். ஓகே சார், பாய், குட் நைட் என்று யாத்ரா சொல்லி தன் போனை கட் செய்ய போன அந்த நொடி, நாளைக்கும் கால் பண்ணுவீங்களா என்று கேட்டான் தீரன். அவனின் அந்த ஒற்றை வார்த்தையில் ஆனந்த அதிர்ச்சி அடைந்தாள் யாத்ரா. 2 நாட்களாக அவனிடம் எவ்வளவு பேசியும் ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இப்பொழுது தானாக முன்வந்து முதன்முறை நாளையும் அழைப்பாயா என்று கேட்கிறான். அதில் உள்ளுக்குள் மகிழ்ந்தவள், கண்டிப்பா சார், நாளைக்கும் நான் கால் பண்றேன் என்று சொல்ல அடுத்த நொடி காலை கட் செய்திருந்தான் தீரன். தொடர்ந்து 1 வாரமாக தீரனுடன் பேசிக்கொண்டிருக்கிறாள் யாத்ரா. முதலில் ஒன்றுமே பேசாமல் இருந்தவன் இப்பொழுது அவளிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்தான். யாத்ராவும் எவ்வளவு வேலை இருந்தாலும், அவள் எத்தனை களைப்பாக இருந்தாலும் சரியாக அன்றிரவு 10 மணிக்கு அவனுக்கு அழைத்து விடுவாள். இப்பொழுதும் தீரனுடன் பேசிக்கொண்டிருந்த யாத்ரா, சார், நம்ம 1 வாரத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்கலாமா என்று கேட்க ஒரு நொடி யோசித்த தீரனோ என்ன என்று கேட்டான். அது ஒன்றும் இல்லை சார், உங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் நான் கேட்க மாட்டேன். என்னை பற்றியும் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம். நம்மளை பற்றி எதுவும் நம்ம சொல்லிக்க வேண்டாம். ஆனால் நம்ம ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? ஏன்னா டெய்லி பேசுகிறோம். இப்படி சார் சார்னு சொல்ல கடுப்பாக இருக்குது சார். உங்கள் பேரையாச்சும் சொல்லலாம்ல, அட்லீஸ்ட் உண்மையான பேர் கூட வேண்டாம்.
உங்கள் பேரோட ஷார்ட் ஃபார்ம் இல்லை வேற ஏதாவது பேர் கூட சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே நான் கேட்க மாட்டேன். நம்ம ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? இந்த டீல் உங்களுக்கு ஓகேவா என்று யாத்ரா கேட்க இங்கு தீரனும் அமைதியாக தான் இருந்தான். சரி, நீ சொன்ன டீலுக்கு எனக்கும் ஓகே. நீயும் உன் பேரோட ஷார்ட் ஃபார்ம் சொல்லு, நானும் என் பேரோட ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன் என்று சொல்ல அதில் உற்சாகமானாள் யாத்ரா. இங்கு தீரன் என்னோட பேர் யுவி என்று சொல்ல சரியாக அதே சமயம் என் பேரு நவி என்று சொன்னாள் யாத்ரா. அவனிடம் ஓகே யுவி, ஏற்கனவே நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேற டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன், நீங்களும் போய் தூங்குங்க, குட் நைட் என்று சொல்ல என்று மட்டும் சொன்னான் தீரன். அதில் கடுப்பான யாத்ராவோ, என்ன யுவி நீங்க, நான் என் பேரை சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு தடவையாவது என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்களா என்று கேட்க ஒரு நொடி அமைதியாக இருந்த தீரனோ குட் நைட் நவி என்றான். அவனின் வாயிலான தன் பெயரின் உச்சரிப்பு யாத்ராவிற்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வை கொடுத்தது. அவனின் அந்த அழைப்பு நேராக அவள் இதயத்தை தாக்கியது. அதில் அவள் பேசாமல் அமைதியாக இருக்க அவனோ என்னாச்சு நவி என்றான். ஒன்றும் இல்லை யுவி, குட் நைட் என்று சொன்னவள் அந்த அழைப்பை கட் செய்திருந்தாள். இங்கு கட்டான மொபைலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் தீரன். அவனின் இந்த மாற்றம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. இருந்தும் அவனால் அதை நம்ப முடியவில்லை. அவன் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த 2 வருடத்தில் எதற்கும் கட்டுப்படாத என் மனம் முகம் தெரியாத ஒரு பெண்ணின் குரலில் மாறுகிறதா என்ற எண்ணம் தான் அவனுள் இருந்தது. அப்பொழுது மீண்டும் அவன் மொபைல் அடித்தது. யாரென்று அவன் திரும்பி பார்க்க ஆரியன் தான் அழைத்திருந்தான். காலை அட்டன் செய்து காதில் வைத்தான் தீரன். ஹலோ தீரா, நீ எப்படி இருக்க? கரெக்டாக சாப்பிட்றியாடா? என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையாச்சும் பேசுடா. 2 வருஷம் ஆச்சு உன் குரலை கேட்டு. நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? இங்கே வெளியில் என்னென்னவோ நடக்குதுடா. நீ இனி வரவே மாட்டேன்ற தைரியத்தில் எல்லாரும் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசுறது உனக்கு கேட்குதாடா என்று கேட்டுக்கொண்டிருந்த ஆரியனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் ஒரு வார்த்தை கூட பதில் பேச மாட்டான் என்று. இருந்தும் வாரம் வாரம் தவறாமல் அவனுக்கு அழைத்து பேசிக்கொண்டிருக்கிறான் ஆரியன். அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் இப்பொழுதுதான் தீரனின் மூளைக்கு உரைத்தது. அப்பொழுதுதான் அன்று யாத்ரா சொன்ன, நீங்க இப்படி இருக்கிறது உங்களை நேசிக்கிறவங்களுக்கு வலியை கொடுக்கும் என்று சொன்னதன் அர்த்தம் மூளையில் உரைக்க தன் கைகளில் இருந்த போனை இறுக்கி பிடித்தவன் 2 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஆரியனிடம் பேசினான். நான் நல்லா இருக்கேன் ரியான், நீ என்னை பத்தி கவலைப்படாத என்ற தீரனின் குரலில் ஒரு நொடி ஸ்தம்பித்து போனான் ஆரியன். தீரா, நீயா இப்ப பேசின? என்னால நம்பவே முடியலடா. நீ நிஜமாலுமே என்கிட்ட பேசுனியா இல்ல இது என்னோட கற்பனையா என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் ஆரியன். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா தீரா, 2 வருஷம் கழிச்சு நீ பேசியிருக்க என்று சொல்ல, இனி என்னை பத்தி கவலைப்படாத ஆரியன், நான் நல்லா இருக்கேன் என்று சொன்ன தீரனோ அதற்கு மேல் பேச தோன்றாமல் காலை கட் செய்து விட்டான். ஆனால் அவனின் இந்த வார்த்தைகளே ஆரியனுக்கு மலையளவு மகிழ்ச்சியை கொடுத்தது. எங்கு தன் நண்பன் மீண்டு வரவே மாட்டானோ என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு 2 வருடங்களுக்கு பிறகான அவனின் இந்த மாற்றம் ஆரியனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது. எப்படியும் தன் தீரன் திரும்பி வந்து விடுவான் என்று நினைத்து அதே மகிழ்ச்சியில் நிம்மதியாக தூங்கினான் ஆரியன். ஆரியன் இங்கு நிம்மதியாக தூங்க, ஆனால் இங்கு தீரனோ இப்பொழுதுதான் விழித்திருந்தான். ஆரியன் சொன்ன, நீ இங்க இல்லாம இவங்க எல்லாம் ரொம்ப ஆடுறாங்கடா என்று அந்த வார்த்தையும் அன்று யாத்ரா சொன்ன, நீங்க இப்படி இருக்கிறது நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற வெற்றி என்று அன்று அவள் சொன்னதையும் இணைத்து பார்த்தவனின் மனதிலோ பெரும்
குழப்பங்களும் பல கேள்விகளும் தோன்றியது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காண எண்ணினான் தீரன். அவன் அமர்ந்திருந்த அந்த இடத்திலிருந்து எழுந்தவன் 2 வருடங்களாக திறக்காமல் இருந்த அந்த ஜன்னலின் ஸ்கிரீனை முதல் முறையாக திறந்தான். வெளியிலிருந்த வெளிச்சம் அவன் முகத்தில் பட்டு அவன் கண்களை கூச செய்தது. அந்த ஒளி அவனுக்கு பழகவே சிறிது நேரம் எடுத்தது. பின் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்திற்கு பழகியவன் வானத்தில் தெரியும் நிலவை பார்த்தான். அவன் மனதிலோ பல எண்ணங்கள் இருந்தது. சிங்கம் போல் இருந்தவன் இருள் சூழ்ந்த அறைக்குள் 2 வருடங்களாக தன்னைத்தானே அடைத்து கொள்ள காரணம் என்ன? நிஹாரிகா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாள்? அவளுக்கும் தீரனுக்கும் என்ன சம்பந்தம்? தன் நண்பனின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து வருந்தும் ஆரியனுக்கு அவன் வாழ்க்கை வசந்தமாக்க ஒருத்தி வந்துவிட்டாள் என்று தெரிய வருமா? தான் இவ்வளவு கஷ்டங்களையும் பொறுத்து கொள்வது ஆதவிற்காக என்று நிஹாரிகா சொல்கிறாள். யார் அந்த ஆதவ்? யுவதீரனின் வாழ்வில் என்ன நடந்தது? அவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று யாத்ராவிற்கு தெரிய வருமா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.